ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸ் மாடல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இது ட்விட்டர் மாடல் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ ப்ரீவியஸா நம்ம போட்டிருந்த கோர் கான்செப்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்து இது பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சில டெக்னிக்கல் டெர்ம்ஸ் அப்படின்னா என்ன இது அப்படின்னு புரியும். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபார் ஹவர் மாடல் அப்படின்னு ஒண்ணு போட்டிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா, ஐஆர்எல் டூ இஆர்எல் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா, இஆர்எல் டூ ஐஆர்எல் பேஸ் பண்ண ஒரு மாடல். ஸோ இந்த மாடல் பத்தி த்ரெட் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அத வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருந்த போஸ்ட்டு த்ரெட்டு எக்ஸ் மாடல் பத்தி. இது பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத கண்டுபிடிச்சு குடுத்தவரு நமக்கு பார்த்தீங்கன்னா, எம்எம்எக்ஸ்எம் ட்ரேடர். ஸோ இது எப்படி ட்ரேட் பண்ணணும், என்ன கிரைட்டீரியாலாம் வேணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். ஸோ எக்ஸ் மாடல் பொறுத்தவரைக்கும் நம்ம இஆர்எல்லா வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் டே ஹைஸ் ஆர் லோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இஆர்எல்லு. அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் வீக் ஹை ஆர் லோவையும் பார்த்தீங்கன்னா, நம்ம இஆர்எல்லா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஐஆர்எல் என்னது அப்படின்னா, நமக்கு 1 ஆர் புல்லிஷ் ஆர் பியரிஷ் எஃப்இஜி தான் பார்த்தீங்கன்னா ஐஆர்எல். ஒன்ஸ் இஆர்எல் பிரைஸ் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஐஆர்எல்க்கு வரும் அப்படின்னு தெரியும். ஸோ இஆர்எல், ஐஆர்எல் வீடியோ பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா போட்டிருப்பேன். ஸோ மறக்காம போய் பாருங்க. அதிலேயே சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்ன நடக்கணும் அப்படின்னா, 15 மினிட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஸோ ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு எஸ்எம்சி படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷிஃப்ட் நடக்கணும் 15 மினிட் டைம் ஃப்ரேமில். தென் நமக்கு மைண்டில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, செல் பண்ணுறோம் அப்படின்னா மிட்நைட் ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே எடுக்கணும். அதே மாதிரி பை பண்ணுறோம் அப்படின்னா மிட்நைட் ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆயிருக்கணும். ஹலோ ட்ரேடர்ஸ், ஃபோரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஃபண்டட் அக்கௌண்ட் வேணும்னா த ஃபயர்ஸ்ங்கிற ப்ளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மற்ற ப்ளாட்ஃபார்மோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பே அவுட் கேன்சல் பண்ணது பார்த்தீங்கன்னா இருக்காது. ஹிடன் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காது. ட்ரஸ்ட் பைலட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 4.9 ரேட்டிங் இருக்குது. ப்ராஃபார்ம் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கம்பெனியாக இருக்குது. இந்த ப்ராஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ப்ரோக்ராம் தராங்க. 1 ஸ்டெப் ப்ரோக்ராம், 2 ஸ்டெப் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் பூட் கேம்ப். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹை ஸ்டாக் இந்த 2 ஸ்டெப் ப்ரோக்ராம் தான். ஸோ இந்த ஹை ஸ்டாக் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் சைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இதில் எந்த அக்கௌண்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பூட் கேம்ப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் க்ரோத் ப்ரோக்ராம் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு 10% ஆஃபர் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏன் லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். $1 to $5 பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸாக கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10% ஆஃபர் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் மாதம் 2 டைம் பார்த்தீங்கன்னா 2 5K ஹை ஸ்டாக் எவாலுவேஷன் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிவ்அவே போஸ்ட் பண்ணுவேன். எதில் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் தான். ஸோ அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பண்ண கிவ்அவே November 25 போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா December 9 பிக் பண்ண போகிறேன். ஸோ இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, ரைட் சைடு இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டை லைக் பண்ணிவிட்டு ரீபோஸ்ட் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர்த்த கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, நான் ட்விட்டர் பிக்கர் வச்சு பிக் பண்ணும்போது ரேண்டமாக 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5K ஹை ஸ்டாக் எவல்யூஷன் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிவ்அவே பண்ணுவேன். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் சார்ட் 1 யூரோ கேடில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு கீ லெவலில் ப்ரைஸ் டேப் ஆயிடுச்சு. ஸோ வீக்லி எஃப்இஜி ஐஆர்எல்ல டேப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம செட்டப்பை பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ராபபிலிட்டி மேக் பண்ணுறதுக்கு இன்னொரு இதுவும் நடக்குது. ஒரு கீ லெவலில் ப்ரைஸ் டேப் ஆயிருக்கு. தென் பார்த்தீங்கன்னா இங்கே மைன்யூட்டாக டெய்லி ஐஆர்எல்லும் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே லோவை எடுத்துட்டான். ஸோ இஆர்எல்ல ப்ரைஸ் எடுத்துட்டான். எடுத்ததுக்கு அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஹவர் எஃப்இஜி இங்கே தான் நமக்கு இருக்கு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ல ஷிஃப்ட் வச்ச உடனே நீங்க அப்படியே கூட என்டர் ஆகலாம் மார்க்கெட்ல. இல்லாட்டி இந்த எஃப்இஜி வரைக்கும் வருவான் அப்படின்னு சொல்லி எஃப்இஜிலயும் உங்க என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். இல்லாட்டினா இந்த ஷிஃப்ட் குடுத்த இங்க இருக்கக்கூடிய பிளாக் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்கு. ஸோ அங்கேயே நீங்க என்டர் ஆகலாம். ஸோ என்டர் ஆகுற இடம் பார்த்தீங்கன்னா, நீங்க எஃப்இஜி வந்தா தான் என்டர் ஆவேன், சிஸ்ட் வச்சா என்ட்ரி ஆவேன் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். சில நேரம் பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, எஃப்இஜி வராம அப்படியே கூட மேல போகும். ஸோ நீங்க அது பார்த்தீங்கன்னா நீங்க செட் பண்ணிக்கோங்க. பட் ஆனா 15 மினிட்ல ஷிஃப்ட் நடந்திருக்கணும். பிரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்எம்டி வச்சுக்கணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எஸ்எம்டி இல்லை, நான் எக்ஸாம்பிளில் எஸ்எம்டியோட காட்டுறேன். ஸோ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி இருக்கணும் 15 மினிட்ல. அப்புறம் ஒரு ஷிஃப்ட் வைக்கணும்.
டார்கெட் பார்த்தீங்கன்னா, நமக்கு இஆர்எல் எடுத்துட்டான். ஸோ ஐஆர்எல் பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் எஃப்இஜி வைக்கணும். ஸோ பிரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் சார்ட்ல ஸ்விங்ல போட்டீங்க அப்டின்னா, உங்க அதுல இருக்கிற எஃப்இஜி சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இன்னுமே பவர்ஃபுல்லா இருக்கும். டார்கெட் கரெக்ட்டா டேப் ஆகும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் எஃப்இஜி டேப் ஆனோனே நல்ல ரிஜெக்ஷன். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ டெய்லி எஃப்இஜி ஒரு கீ லெவலும் இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே ஹைய மார்க்கெட் எடுத்திருக்கான். தென் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து 15 மினிட்ல ஷிஃப்ட் வச்சிருக்கான். ஸோ ஷிஃப்ட் வச்ச உடனே இங்க இருக்கக்கூடிய 15 மினிட் பிரேக்கர்ல பார்த்தீங்கன்னா, என்ட்ரி செல்லுக்கு. டார்கெட் பார்த்தீங்கன்னா, நமக்கு 1 ஹவர் எஃப்இஜி. பிரைஸ் செல் ஆயிட்டான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, நீங்க எஸ்எம்டி பார்க்கணும். இதுல ட்விட்டர் மாடல்ல அவரு சொல்லிக் குடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுதான். எஸ்எம்டி இருக்கணும். 15 மினிட் ஷிஃப்ட் ப்ரீவியஸ் டே ஹையர் லோ எடுத்த உடனே என்ட்ரி. ஸோ 1 ஹவர் எஃப்இஜி பார்த்தீங்கன்னா டார்கெட்டு. நான் வந்துட்டு இந்த மாடல் ஒர்க் பண்ணப்போ எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு சொல்ல கிரைட்டீரியா வச்சுக்கிட்டேன். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்றேன். நாம பார்க்குற ட்ரேட் பார்த்தீங்கன்னா, லண்டன் அண்ட் நியூயார்க் செஷனுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறப்போ, நமக்கு ஹை ப்ராபபிலிட்டியா இருக்கும். ஸோ அந்த டைம்ல வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கறனால நமக்கு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் மூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ டிபிஆர், எஸ்எல் சீக்கிரம் மூவ் பண்ணி அடிச்சிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீக்லி ஆர் டெய்லி ப்ரொஃபைல் கம்பைன் பண்ண மூலியமா, நம்ம இந்த டைரக்ஷனுக்கு ஏத்த மாரி இருக்கு அப்படிங்கிறப்போ, நம்மளோட ட்ரேடோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஹையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி எஃப்இஜிலேருந்து மூவ் ஆறான், இல்ல வீக்லி எஃப்இஜில டேப் ஆயிருக்கான்னு சொல்லி, அந்த வீக்கோட ப்ரொஃபைல் டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் ஆர் ஹை ஆஃப் த வீக் ஃபார்ம் ஆயிட்டான். அந்த மாரி நமக்கு வந்துட்டு ஒரு ப்ரொஃபைல் வந்து கூட மேட்ச் ஆயி நமக்கு என்ட்ரி இருக்குங்கிறப்போ பார்த்தீங்கன்னா, ஹை ப்ராபபிலிட்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் மாடல் பார்த்தீங்கன்னா, எகெயின்ஸ்ட் த ட்ரெண்டா இருக்கும். ஆ அதுக்கப்புறம் வந்து இப்போ 1 ஹவர் எஃப்இஜி இல்ல அப்படிங்கிறப்போ, நீங்க மார்க்கெட்ல எத டார்கெட் பண்ணலாம் அப்படின்னா, 1 ஹவரோட இன்ஜினியர் லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா, நீங்க டார்கெட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெயிலியர் ஸ்விங்ஸ், ஈக்குவல் ஹைஸ் ஆர் லோஸையும் பார்த்தீங்கன்னா, நீங்க டிபியா பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணலாம். சார்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, யூரோஎஸ்டி டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, பை ஸ்டாப் குடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீவியஸ் டே ஹை எடுத்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் எஃப்இஜி தான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் எஃப்இஜிக்கு பிரைஸ் வரதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பார்த்தீங்கன்னா டவுட் தான். ஏன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரேக்அவே கேப் ஃபார்ம் ஆயி பிபிஆரும் இருக்கு. ஸோ பிரைஸ் இங்க ரியாக்ட் ஆயிட்டு கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆயிட்டு திரும்ப இந்த எஃப்இஜி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா பிரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் பார்க்கும்போது நமக்கு இந்த ஈக்விலிபிரியம் லைனுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வரணும். ஸோ இந்த எஃப்இஜி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஆனா இந்த மாரி கன்ஃப்யூஸ்டா இருக்கிறப்போ, நீங்க ஸ்ட்ரிக்ட்டா 1:2 இந்த மாடலுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஃபுல் டிபி பார்த்தீங்கன்னா, எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்க ஓன் ரிஸ்க்ல பிரேக் ஈவன் மூவ் பண்ணிட்டு கூட நீங்க ஹோல்ட் பண்ணலாம். இந்த பிரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்விங் ஹை டூ லோல போடுற மூலியமா பார்த்தீங்கன்னா, நம்ம கிளீனா பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்இஜி வரைக்கும் ஈக்விலிபிரியம் கீழ வருவான் அப்படின்னு செல் அப்பவோ, பை அப்பவோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த இது எப்படி வரையணும் அப்படின்னா, ஸோ நீங்க ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைனுக்கு கீழ இங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, இங்க கேன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த டூல தான் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த டூல்ல பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்விங் ஹை டூ லோ ஆர் லோ டூ ஹை வரைய மூலியமா நம்மளால பார்த்தீங்கன்னா, பிரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த டூலுக்கு பார்த்தீங்கன்னா, இப்படி எடுத்தோனே வந்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ செட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ வேல்யூ 0, 0.51 மட்டும் தான் நான் எனேபிள் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் வச்சீங்கன்னா உங்களுக்கு இதே மாரி இருக்கும். இந்த பிரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் நீங்க வரைஞ்சதுக்கப்புறம், இந்த ஈக்விலிபிரியம்க்கு மேல இருக்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம பிரீமியம் ஜோன்போம். ஸோ அந்த இடத்துலருந்து செல் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம, இந்த ஈக்விலிபிரியம் கீழ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் ரேஞ்ச். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ரேஞ்சிலேருந்து நம்ம பை பார்க்கலாம். ஸோ இங்க நம்ம இத எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, பிரைஸ் வந்துட்டு நம்ம பிரீமியம்ல செல் பார்க்கும்போது, நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா, இஆர்எல் எடுத்துட்டான். ஸோ ஐஆர்எல்ல இருக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் எஃப்இஜிக்கு தான் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வரணும் கீழ. ஸோ அது மாரி இங்க டிஸ்கவுண்ட்ல இருக்கிற எஃப்இஜி பார்த்தீங்கன்னா, இது பிபிஆரும் இது. இந்த ஈக்விலிபிரியம் லைனுக்கு கீழ மார்க்கெட் வரும்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலாம். ஒருவேளை நம்ம பைக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ, மேல இருக்கக்கூடிய பிரீமியம் 1 ஹவர் எஃப்இஜிய பார்த்தீங்கன்னா, நம்ம டார்கெட்டா செட் பண்ணலாம். ஸோ தென் இங்க பார்த்தீங்கன்னா, 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல ப்ரீவியஸ் டே ஹை எடுத்ததுக்கப்புறம், மேல பார்த்தீங்கன்னா, இங்க ஷிஃப்ட் குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஷிஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம என்டர் ஆகல. ஸோ அடுத்து எஸ்எம்டி வெயிட் பண்ணணும். ஸோ எஸ்எம்டி ஃபார்ம் ஆனா தான் நம்ம என்ட்ரி இருக்கணும். அதனால வெயிட் பண்ணி இங்க எஸ்எம்டி ஃபார்ம் ஆனோனே,
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க எஃப்இஜி. பட் ஆனா இந்த எஃப்இஜிக்கு பிரைஸ் வரதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆ டவுட் தான். ஏன்னா பிரேக்அவே கேப் அப்படின்னு ஃபார்ம் ஆயிருக்கு. அது எப்படி அப்படின்னா, இங்க எஃப்இஜி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா, மேல வந்து இந்த விக் விட்டு பேலன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, விக் விட்டு பேலன்ஸ் பண்ணியிருக்கு. பிரைஸ் இங்க பேலன்ஸ் ஆனனால இத நம்ம பிபிஆர் சொல்லுவோம். ஸோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்இஜி வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கேயே ரியாக்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா, இங்க பிபிஆர்லயே பார்த்தீங்கன்னா என்ட்ரி போட்டேன். ஸோ இந்த ஸ்விங் ஹை எஸ்எல். ஸோ 2 வாரால பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸிகியூஷன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அனதர் எக்ஸாம்பிள் யூரோ ஜேபிஒய்ல பார்த்தீங்கன்னா, டெய்லி டைம் ஃப்ரேம்ல எஸ்எம்டி வச்சிருக்கேன். ஸோ அது ஒரு கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே ஹையே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கு. தென் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீமியம் மிஸ்ஸஸ் டிஸ்கவுண்ட் போட்டோம் அப்படின்னா, கீழ பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஸ்கவுண்ட் எஃப்இஜி பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அத பார்த்தீங்கன்னா, நம்ம டார்கெட் பண்ணலாம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல. தென் இங்க பாருங்க 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல நமக்கு கிளீனா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் குடுத்துட்டா, இங்க எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கு. பிரைஸ் பார்த்தீங்கன்னா, டெய்லி ஓப்பன் பிரைஸ்க்கு மேல ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம செல் ட்ரை பண்ண போறோம் அப்படிங்கிறப்போ, பிரைஸ் டெய்லி ஓப்பன் பிரைஸ்க்கு மேல ட்ரேட் ஆயிருக்கணும். இல்ல நம்ம என்ட்ரியே பார்த்தீங்கன்னா, நமக்கு மேல குடுத்தாலே எடுக்கலாம். இதே பை பார்க்கணும் அப்படிங்கிறப்போ, டெய்லி ஓப்பன் பிரைஸ்க்கு கீழ பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரைஸ் ட்ரேட் ஆயிருக்கணும். ஆர் எல்ஸ் கீழயே ஷிஃப்ட் டூ வச்சிருக்கணும். ஸோ இந்த டெய்லி ஓப்பன் பிரைஸ் எந்த டைமிங் அப்படின்னா, இஎஸ்டில பார்த்தீங்கன்னா 00 அப்படின்னு சொல்லி டைம் இருக்கும். 24 ஹவர் ஃபார்மேட்ல நீங்க ட்ரேடிங் வியூல செட் பண்ணா. ஸோ அந்த 00 தான் பார்த்தீங்கன்னா டெய்லி ஓப்பன் பிரைஸ். இது பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஓப்பன் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அனதர் எக்ஸாம்பிள். இங்க பார்த்தீங்கன்னா, டெய்லி எஃப்இஜி மைன்யூட்டா இருக்கு. பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே ஹையை எடுத்திருக்கான். இங்க நமக்கு கிளீனா பார்த்தீங்கன்னா, கீழ ஈக்குவல் லோஸ் டான் லிக்விட்டி இருக்கு. பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோல இருக்கு. ஜிபிபி கேட்ல. தென் இங்க பாருங்க ப்ரீவியஸ் டே ஹை எடுத்த உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்டி இருக்கு. ஸோ ஜிபிபி யூஎஸ்டி கூட. ஸோ ஜிபிபி கேடுக்கும் ஜிபிபி யூஎஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ஷிஃப்ட் குடுத்த உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் இங்க ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த கேண்டிலோட விக் மட்டும். நம்ம இங்க எஃப்இஜிலேயே என்ட்ரி போட்டிருந்தாலும், இந்த ஹை நமக்கு பார்த்தீங்கன்னா, இது வச்சுக்கலாம் எஸ்எல். ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இங்க 5 மினிட் ஆர்டர் பிளாக்கும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரி. டார்கெட் பார்த்தீங்கன்னா, இங்க ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எஃப்இஜிஸ் இல்ல அப்படின்னா நம்ம லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா என்ட்ரி 2 ஹவர்ல பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த 2 எக்ஸாம்பிளும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்துருப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி பாருங்க. ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா கீழ குடுத்துருக்கோம். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில தான் பார்த்தீங்கன்னா, நான் அக்கவுண்ட் கிவ் அவே பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா, நான் எடுக்கக்கூடிய ட்ரேடோட பிரேக் டவுன் சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போடுவேன். என்ட்ட ஏதாவது டவுட் கேட்கணும், உங்ககிட்ட என்ட்ட மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.